பாருங்க ஒயிட் மேக்ரோனி எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒயிட் மேக்ரோனி இந்த மாதிரி ஒட்டாம வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக் சொல்றேன் பாருங்க. நான் எப்பயும் சொல்ற மாதிரி இது வந்து 7 to 8 minutes சொல்லியிருப்பேன். ஸோ உங்களோட மேக்ரோனி பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான தண்ணி அளவு வச்சுட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு திரும்பவும் பாயில் ஆனதுக்கப்புறம் திரும்ப பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு திரும்பவும் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வரும். இப்போ இந்த ஒயிட் மேக்ரோனி எப்படி பண்ணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். ரெண்டு தான் இன்கிரீடியன்ஸ் மெயினாக போடுறேன். பார்த்தீங்கன்னா ஒன்று ஆனியன், ஒன்று கேப்சிகம். நீங்கள் வேணும்னா கார்ன்ஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன்லாம் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வீட்டில் இருக்கிறத வச்சு ஒரே ஒரு பெரிய ஆனியனை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கேப்சிகம், பெரிய கேப்சிகத்தையும் நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு எப்படி பண்ணுறங்கிறத காட்டுறேன். ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இந்த ஸ்பூன் தான் நான் எப்பயும் காமிப்பேன். பார்த்தீங்களா, இந்த ஸ்பூனில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஆஸ் யூஷுவல் நம்ம குக்கிங் பண்ணுற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆனியனை போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கேப்சிகத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் எப்படி அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணுறேன். இப்போ ஆனியனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கேப்சிகம் போடுறேன். இதை பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் கேப்சிகத்தையும் போட்டு இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 minutes வந்து ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிட போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் பாயில் அளவுக்கு வந்திருக்கணும். ஏன்னா நம்ம திரும்பவும் போட்டு இதை வதக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் இதை நல்லாத்தையும் வதக்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ஹாஃப் பாயில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது நீங்கள் கரெக்டாக ஒரு 4 to 5 minutes கணக்கு வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இருக்கிற பச்சை வாசனை நல்லா போகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறங்கிறதையும் காட்டுறேன். பாருங்க, இது நல்லா வந்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிட்டேன். இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சிடுறேன். இப்போ இதே வானிலையில் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா திரும்பவும் நம்ம இதை போட்டு வதக்கணும். அதனால இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இதே வானிலையில் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து ஒரு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டும் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இது கூட வந்து ஃபர்ஸ்ட் வந்து மைதா மாவு ஆட் பண்ணணும். ஏன்னா மைதா மாவு ஆட் பண்ணாதான் இந்த மசாலாலாம் நல்லா ஒட்டி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைதா மாவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இது பெரிய கரண்டிங்கிறதுனால உங்களுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் சொல்கிறேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதை போட்டுட்டு அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இப்போ இந்த அளவுக்கு ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு 1 கிளாஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷில் வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். அப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா திக்காயிடும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ இந்த நேரத்தில் நம்ம அந்த மசாலாலாம் ஆட் பண்ணோம். இப்போ இந்த மசாலாவில் என்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஓரியகன் ஆட் பண்ணுறேன். அப்போது இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிங்க் சால்ட் தான் ஆட் பண்ணுறேன். பிங்க் சால்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிங்க் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போது இதை எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் போட்டு திரும்பவும் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் இது கெட்டி ஆயிடுச்சுனால இன்னும் கொஞ்சமாக வந்து நான் பால் ஆட் பண்ணுறேன், மில்க் ஆட் பண்ணுறேன். திரும்பவும் இதில் வந்து ஒரு 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ரீமியாக நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் மேக்ரோனி எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். மேக்ரோனி எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் நம்ம ஒயிட் மேக்ரோனி ரெடி. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்களேன், இது அப்படியே நான் உங்களுக்கு க்ரீமியாக இருக்கிறத இது அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிருக்கேன். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா க்ரீமியாக யம்மியாக இருக்குது. இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.
வாவ், யம்மியா இருக்கு. ஸோ இன்னைக்கு எங்க வீட்டில் இந்த மாதிரி ஒயிட் மேக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. நீங்க ஒயிட் மேக்ரோனி டேஸ்ட் பண்ணிருக்கீங்களாங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எப்படி ட்ரை பண்ணிருக்கீங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட மேக்ரோனி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.